ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு லஞ்சு கொண்டு போனதை பற்றி தான் வீடியோவில் காமிச்சிருக்கோம். அதில் நாங்கள் பன்னீர் ஃப்ரை பண்ணியிருந்தோம் லஞ்சுக்கு. நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்கும், பன்னீர் உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப நல்லதா, இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கிறதா? அந்த மாதிரி பன்னீர் ரொம்பவே ஆரோக்கியமானது. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் பன்னீர் உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அந்த பன்னீரில் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தா மட்டும்தான் அது உடம்புக்கு நல்லதாக இருக்காது. நீங்கள் பன்னீர் வீட்டிலே செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். எல்லாருமே கண்டிப்பாக இதை செஞ்சிடலாம். அதாவது பன்னீரில் கால்சியம், அதே மாதிரி ஆரோக்கியமான கொழுப்புகளோட இது ஒரு சிறந்த மூலம். அதனாலேயே இது தசைகளை உருவாக்கும், எலும்புகளை வலுப்படுத்தும், வயிறு நிரம்பிய உணர்வை தரும். அதாவது இது மிகவும் சிறப்பு. இதில் கலோரிகள், நிறைவுற்ற கொழுப்பு அதிகமாக இருப்பதால் அளவோடு சாப்பிடுவது அவசியம். நீங்கள் எதை சாப்பிட்டாலுமே அளவோடு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இது பன்னீர் சும்மா ஆல்வேஸ் இன்டேக் பண்ணுங்கிறது அவசியமே இல்லை. அப்பப்போ கொஞ்சமாக சாப்பிட்டா போதும். இது நம்ம குறைந்த கார்போஹைட்ரேட் இருக்குது இந்த பன்னீரில். அதனால இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த மிகவும் சிறந்தது. இதில் அதிக கொழுப்பு, கேலரி அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சமைக்கும் முறை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். எண்ணெயில் ஆழமாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணல, மேலே மசாலா தடவி பேன் ஃப்ரை தான் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கேலரியோட எஃபெக்டை குறைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னொரு vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.